ரெக்கார்டாக ஆரம்பிச்சிச்சா. சரி, வணக்கம். இன்னைக்கு வந்து மேக்ரோ ட்ராய்டு பார்ப்போமா. மேக்ரோ ட்ராய்டுன்றது ஒரு வகையான ஆட்டோமேஷன் டூல் தான். ஏபிகே மோடியில் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஏன் அப்படி இன்ஸ்டால் பண்ணேன்னா, சில பல இதெல்லாம் கிரே அவுட் ஆகிருக்கும். இதுக்கு ட்ரிகர் ஆப்ஷனு, ஆக்ஷன் ஆப்ஷன் தான் காசு கட்டினா தான் தருவான். மோடு இன்ஸ்டால் பண்ணிட்டா காசு கட்ட தேவையில்ல, நமக்கு ஓப்பனாகவே கிடச்சிரும். நிறைய பேர் பயப்படுவாங்க மாடு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும், வேறு எதுவும் இல்லை. அது எதெல்லாம் அக்சஸ் கேட்குது, அது எதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மானிட்டர் பண்ணணும். செட்டிங்கில் போய் தான் மானிட்டர் பண்ணணும். அதை நான் வேறு வீடியோவில் சொல்லித்தரப்போ இதை எடிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மாடு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மேக்ரோ ட்ராய்டை மட்டும் பார்ப்போம். இப்போ எனக்கு இதான் மூடு இருக்குது. மேக்ரோ ட்ராய்டுனா ஒன்றும் இல்லையா, அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூலு. உங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்களை வந்து நீங்கள் இந்த டூலை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். அக்சசபிலிட்டி இல்லாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணுவாங்க. டைம் இருக்குது பாருங்களேன், வால்யூம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் டெக்ஸ்ட்டு வந்து சொல்லும், த டைம் இஸ் அப்படின்னு சொல்லி இது சொல்லும். நான் அதை யூஸ் பண்ணல, சும்மா தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறையா நம்ம மேக்ரோஸ் வச்சுக்கலாம். மேக்ரோஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் கோடு. இவங்களுக்கு தெரியும், எக்ஸ்எல்எஸ்எம் இந்த கோடிங் நிறையா படித்தவங்களுக்கு தெரியும் மேக்ரோ ட்ராய்னா என்ன அப்படின்ட்டு, மேக்ரோஸ்னால் என்ன அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கோடிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வரும், டிஏசின்ட்டு. ஆடு மேக்ரோஸ். நான் எப்படி இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம மேக்ரோஸ்ன்ற இந்த கீழே உள்ள டேப் அமுக்கி ஆடு மேக்ரோஸ் அந்த ப்ளஸ் பட்டன் அமுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர்னு, ஆக்ஷன்ஸு, கன்ஸ்டைன்னு. கரெக்டாக ட்ரிகர்னால் என்னென்னா, நம்ம கரெக்டாக எதை வச்சு நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது என் வாய்ஸ் கேட்டால் ஹே கூகுள்னு சொன்ன உடனே ஓப்பன் ஆகுதுல்ல, அப்போ தான் ஹே கூகுள்ன்றது ஒரு ட்ரிகரு. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதை வச்சு டக்குன்னு அது இனிஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுதான் ட்ரிகரு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேட்ரி பவரை நான் சும்மா எடுத்துக்கிறேனே, பேட்ரி லெவல் வந்து எனி வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு, இல்லை வேண்டாம். பேட்ரி வேல்யூ வந்து 20 கீழே போகுதுன்னு வைங்களேன். 20 கீழே போணுச்சுன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு ஸ்பீக் டெஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்பீக்கு தான் இது, வந்து லாக் மெசேஜ் மாதிரி, பிரிண்ட் ஆஃப் மாதிரி. இதில் சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் நான் எழுதிக்கிறேன். ப்ளீஸ் சார்ஜ் நவ். ஓகேவா? கேட்குது, உங்களுக்கு கேட்காது, எனக்கு கேட்குது. பேட்ரி லெவல் இஸ் -20னா ப்ளீஸ் சார்ஜ் நவ். இது என்னென்னா வார்னிங், பேட்ரி லோ பேட்ரி வார்னிங். இது பேர் சும்மா நேம் வச்சுக்கிறேன், லோ பேட்ரி வார்னிங் கொடுத்துட்டு சும்மா வெளியே போகும்போது சேவ் பண்ணிட்டாலே போதும், சேவ் ஆயிரும். அதுக்கு பாருங்கள், லோ பேட்ரி வார்னிங்னு ஒன்று எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, 20% கீழே போடுச்சுன்னு வைங்களேன், ப்ளீஸ் சார்ஜ் நவ் அப்படின்ற ஒரு ஆடியோ மட்டும் எனக்கு கேட்கும். நான் எங்கே இருந்தாலும் எனக்கு கேட்கும், பாக்கெட்டில் இருக்கும்போதும் கேட்கும். இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயில் லூப் போடுறேன். சாரி, ரிப்பீட் ஆக்ஷன்ஸ் இதில் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துட்றான். கண்டிஷன் வந்து அன்டில் சார்ஜ், இல்லைனா ஜஸ்ட்டு டார்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி. டார்ச்சை நான் ஆன் பண்ணணும், ஓகேவா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டார்ச் ஆன் பண்ணுற வரைக்கும் இதை கத்திக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லை. ஓகே, சார்ஜ் ஆன் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி ப்ளீஸ் சார்ஜ் நவுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு வேண்டாம், நான் டெலீட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சதை காட்டவா? சார்ஜிங் ஆகும்போது
எப்பப்போலாம் எனக்கு பவர் கனெக்ட் ஆகுதோ, அதாவது இப்போ சார்ஜிங் எப்பப்போலாம் நான் பண்ணுறேனோ அப்போல்லாம் சார்ஜிங்னு ஒரு சவுண்டு வரும். பேட்ரி பர்சன்டேஜஸ்ன்னு சொல்லிடும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சொறி விட்டு போயிட்டே இருக்கலாம். இது கூட அவ்வளோ யூஸ் பண்ணாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். பேட்ரி இஸ் கிரேட்டர் தென் 0 டூ வைல் அன்டில் பவர், அதாவது டிஸ்கவுண்ட் ஆகிற வரைக்கும் பேட்ரி இஸ் ஃபுல்னு கத்திக்கினே இருக்கும். இதனால் அவங்க ஓவர் சார்ஜிங் ஆகாது. வேறு என்ன பண்ணி வச்சுருக்கேன், மிஸ்டு கால் வந்தபோது திஸ் இஸ் ஆட்டோ டெக்ஸ்ட் ப்ளீஸ் நாட் ரிப்ளைன்னு போடுவாங்கல்ல, அது பண்ணி வச்சுருக்கேன். வேறு என்ன உருப்படியாக பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பு இது வந்து வாட்ஸ்அப்புக்கு அதே மாதிரி ப்ளீஸ் நாட் ரிப்ளைன்னு போட்டு வச்சுருந்தேன். அது அவ்வளோ யூஸ் ஆகலை, எனக்கு தேவைப்படலை. வேறு நேம் வச்சுருக்கேங்க. இது இப்போ ஆண்ட்ராய்டு 11 கொண்டு வந்துட்டாங்க. ஐஃபோனில் தான் முதல்ல இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது நம்ம ரிங்டோன் வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க நேமே கால் பண்ணோம். ஒருவேளை அவங்க நேம் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா கால் நேம் இஸ் காலிங்னா அந்த ஆளுங்க பேர், இப்போ குமார் கால் பண்ணுறாங்கன்னா குமார் இஸ் காலிங் அப்படின்னு வரும். இல்லை அவர் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணலன்னா அன்னோன் காலர் இஸ் காலிங் அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இந்த ஒர்க்கில் இருக்கவங்களுக்குலாம் தேவைப்படும். இல்லை அலாரம் ரிமைண்டர் வச்சுக்கிறதுக்குலாம் இதுக்கு யூஸ் ஆகும். நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இதிலே போட்டிருப்பானே, செல் டவருக்கு யூஸ் ஆகும், ஜியோ ஃபென்ஸு, ஸ்டாப் வாட்ச்சு, நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தேவை அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் செஞ்சு தரேன். வேறு ஏதாவது வேணுன்னா கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதை செஞ்சு கூட காட்டிடுறேன். அது நீங்களே டியூட் யுவர் செல்ஃப் மாதிரி பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் இங்கே இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னமோ இப்போ வரதில்லை, என்னன்னு தெரில. கசகசன்னு பண்ணுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா கூட வரும், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வரதில்லை, என்னன்னு தெரில. நான் அவ்வளோதான் நினைக்கிறேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், டக்கு 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 டக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை. டிஎஸ்சினா ட்ரிகர்னால் அதை ட்ரிகரு இப்போ நான் சொல்லவே போகிறேன். ட்ரிகர்னால் இது மிஸ்டு கால் வந்தால் இந்த ஆக்ஷனை பண்ணு. ஆக்ஷன்னா ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சென்ட் எஸ்எம்எஸ் பண்ணோம். எப்போ சென்ட் எஸ்எம்எஸ்னால் இது எப்போவே பண்ணாது. எப்போல்லாம் நம்ம ட்ரிகர் பண்ணுறோமோ, ட்ரிகரை கிளிக் பண்ணும்போது தானே புல்லெட்டு போவோம். அப்போ எப்பப்போலாம் ட்ரிகர் பண்ணுறோன்னா அப்பப்போலாம் தான் புல்லெட்டு போவோம். அதே மாதிரி தான் எப்பப்போலாம் மிஸ்டு கால் வருதோ அப்பப்போலாம் மெசேஜ் அந்த நம்பருக்கு அமுச்சு விட்றோம். கான்ஸ்டன்ட் என்ன ஒன்றும் இல்லை, கண்டிஷன். when screen is on, when screen is off, when battery level is below lesser than 50 இருக்கும்போது மட்டும் அந்த வேலையை பண்ணோம். ட்ரிகர் தான், ட்ரிகருக்கு ஒரு கண்டிஷன். இப்படி இருந்தால் தான் நீ வந்து இந்த ட்ரிகர் ஆனால் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்ஷன்றது எப்போயுமே நடக்கும். இதான் ட்ரிகரு. இந்த ட்ரிகர் நடக்கும் போது இந்த பேஸ்மெண்ட்டில் நடக்கணும், இந்த கன்ஸ்டன்ட்டில் நடக்கணும். இதுதான் பேஸ்மெண்ட்டு, இதுதான் அந்த ட்ரிகர்னு வச்சுக்கோங்க. அந்த பேஸ்மெண்ட்டும் நடக்கணும். நடந்தால் தான் நீ வந்து ஆக்ஷனை பண்ணணும், இல்லைனா நீ பண்ணக்கூடாது. இந்த ஆக்ஷன் நடக்காமலே போயிடும். இந்த ப்ளூ கலர் தான் நமக்கு மெயின். பச்சை வந்து சொல்லும் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லும் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம். அவங்க யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். நான் டெலிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். மேக்ரோஸ் அவ்வளோதான் இருக்குது. கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம், குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ரெண்டும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உருப்படியாக எதுவும் பண்ணலை. இதுதான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் உருப்படியாக பண்ணித்தரேன். உங்களுக்கு எப்பப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் அந்த மேக்ரோஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், குளோபலாக உங்களுக்கு ஒரு மேக்ரோஸ் வந்துடும். இப்படி மேக்ரோஸ் எனேபிள், மேக்ரோஸ் டிசேபிள் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே நீங்கள் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த இங்கே பண்ணுற மாதிரி இங்கே ஆஃப் ஆனு தான் இங்கே இருக்கிற ஆஃப் ஆனு. ஓகே, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இதை வச்சு காசு பார்க்குறது எப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல, அதனால தான் யூடியூப்பில் போடுறேன். உங்கள் பர்சனல் யூஸுக்கு இல்லை கோடிங் கற்றுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாய்.